Hello everyone, welcome to Bench for Politics channel. நான் உங்களுடைய பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சத்யா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எம்எல்ஏஸ் கேம்பெயின் பண்ணும்போது மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 15 நாளில் இல்லை ஒரு 20 நாளில் சில பிளான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க பிளான்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிளான்ஸை நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில முக்கியமான விஷயங்கள் பண்ண தவிர்த்துடுறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா ரிசல்ட்டு அவங்க முக்கியமான ஓட் பேங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வழி விலகின மாதிரி பண்ணிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுடைய தொகுதிகளில் இருக்க 100% தெருக்கள்லையும் வீடுகளுக்கும் போகிறது கிடையாதுங்க. இப்போ அந்த எம்எல்ஏ கூட இருக்க க்ளோஸாக இருக்க ஒரு 7-8 பேர் அந்த ஏரியா அந்த தொகுதி அந்த ஏரியா அந்த தெருக்களை கவர் பண்ணுறாங்களேன்றது தாண்டி நிறைய கிராமங்களுக்கு எம்எல்ஏஸ் ஆக்சுவலாக போகிறது கிடையாதுங்க. அதனால மக்களோட ஆதரவுமே பெரிய லெவலில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 20% மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்றத லாஸ்ட் மினிட்ல மட்டும்தாங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த நேரங்களில் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆட்களை பார்த்து அவங்க கை கொடுத்து பேசி அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணித்தரன்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுக்கும்போது அந்த மக்கள் அந்த கிராமத்தில் இருக்க மக்களும் அந்த எனக்காக பேசியிருக்காங்க இவங்க பண்ணுவாங்கன்ற ஓட்டு போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகங்க. மூணாவது விஷயம், ஓவர் கான்ஃபிடென்ட் அட் த டைம் ஆஃப் ரேலிங்க. ஸோ நீங்கள் ரேலி பண்ணும்போது நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு தெருக்குள்ளே பக்கம் வர கூட்டத்தை பார்த்து இவ்வளோ ஆட்கள் வருவாங்க இவ்வளோ ஆட்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாதுங்க. அந்த இடத்துல கூட்டம் கூடனால மக்கள் வருவாங்களே தாண்டி ரேலி போகிற கூட்டம் அப்படியே ஓட்டு உங்களுக்கு போடுவாங்களான்னு கேட்டால் தெரியாதுங்க. ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த நாட்களில் கம்ப்ளீட்டாகவே சத்யா பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி என்ன பண்ணுறோன்னா ஒரு எம்எல்ஏ கூட ஒரு கன்சல்டன்சி இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணணுன்றதை பற்றி ஐடியா கொடுக்குறோங்க. எங்கள் டீம் கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.